வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 60 வயதானாலுமே நரமுடி வராமல் நல்லா முடி கரு கருன்னு வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வருதுங்க. அவங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் ஆயில் வீட்டிலே ரெடி பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் முடி நல்லா கரு கருன்னு இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கலாம். இது போல் சுத்தமான எண்ணெய் நாட்டு மருந்து கடைகளில் மேக்ஸிமம் கிடைக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இது போல் கிடைக்கலன்னா பாராஷூட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறோம். இப்போ 2 கற்றாழைகளை கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. இது கட் பண்ண உடனே எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு வரும். அது ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி 1 மணி நேரத்துக்கு சாய்ச்சி வச்சுக்கலாம். அந்த எல்லோ கலர் ஜெல் எல்லாம் முழுமையாக வடிஞ்ச பிறகு நம்ம அந்த முள்ளு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கத்தியால் நடுப்பகுதியை மட்டும் அப்படியே கீறி விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வச்சு மூடி போட்டு ஒரு நூல் போட்டு கட்டி ஊற வச்சுருக்குறோம். இது போல் நூல் போட்டு கட்டும்போது அது ஊறி வெளியில் வராமல் இருக்குங்க. நல்லா ஆஃப் டே அப்படி இல்லைன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைத்த பிறகு இப்போ இந்த நூலை இது போல் பிரிச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு இந்த வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்குன்னு. நம்ம இந்த வெந்தயத்தை தண்ணியில் ஊற வைக்கிறத விட இது போல் கற்றாழை ஜெல்லில் ஊற வைக்கும் போது இன்னமுமே நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த கத்தாழையில் உள்ள முள்ளு பகுதியை மட்டும் நம்ம லைட்டாக சைடில் கட் பண்ணிக்கலாங்க. இது போல் சீவி நம்ம க்ளீனாக எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 கற்றாழைகளையுமே நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகிறோம், அதனால் ஒன்று பாதியாக கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எவ்வளவு எண்ணெய் காய்ச்ச போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கற்றாழைகளை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம 1/2 லிட்டருக்கு 2 கற்றாழை எடுத்துருக்குறோம். இப்போ இது போல் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வைத்த இந்த கத்தாழையும் வெந்தயங்களையும் சேர்த்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை தோல்களை உரிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 3 கொத்து கருவேப்பிலை இலைகளை நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிகள் இல்லாமல் நல்லா தொடச்சி இது போல் வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை இலைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இது போல் நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்காக ஒரு வாணலை அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணாமல் தான் நம்ம சேர்க்குறோம். இது போல் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கற்றாழை, வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை இலைகள்லாம் கிரைண்ட் பண்ணி வைத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க. இது போல் கரண்டிகளால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகும்போது அது அழகாகவே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான பிறகு இந்த பேஸ்ட்டுகளை சேர்த்திங்கன்னா நல்லா தெறிக்கும். ஏன்னா கற்றாழைலாம் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால் சூடான எண்ணெயில் போட்ட உடனே தெறிக்குங்க. அதனால் நீங்கள் எண்ணெயும் பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டுமே மிதமான சூட்டில் மிக்ஸ் ஆகும்போது அந்த எண்ணெய் தெறிக்காமல் இருக்குங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா காய்ச்சிக்கலாம். இதனுடைய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும், அது வரை கொதிக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் கையை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இப்போவே நமக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்குல்ல, இது இன்னமுமே நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே முடி வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்குறோம். இது போல் நம்ம வீட்டிலே எண்ணெய் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணும் போது நல்ல கரு கருன்னு இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கணும்.
இத நம்ம ஆஃப் பண்ணி விட்டா கூட, இதனுடைய சூட்டுல இன்னும் கொஞ்சம் நமக்கு கொதி வந்துட்டு தான் இருக்கும். அதனால கரும் பச்சையா வரும் பாருங்க. அந்த டைம்ல நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பார்க்கலாங்க. பாருங்க, இந்த எண்ணெய் நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கி வந்திருக்குது. ஆனாலும் இத அப்படியே விடக்கூடாது. ஒரு நைட் ஃபுல்லா நமக்கு நல்லா இத ஊற வச்சுக்கணும். அப்ப இன்னமுமே நமக்கு நல்ல ஒரு டார்க் கலரா இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி வரும். இப்ப பார்க்கலாங்க. நமக்கு நைட் ஃபுல்லா நல்லா ஊறி வந்திருக்குது. பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் கலர்ல சூப்பராவே கிடைச்சிருக்குங்க. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வாசனையா இருக்குது. இது நம்ம காய்ச்சும்போது பக்குவமா கரெக்டான டைம்ல அடுப்ப ஆஃப் பண்ணணும். அப்பதான் நமக்கு இது நல்ல ஒரு வாசனையா வருங்க. இப்ப இத அப்படியே ஒரு பவுல்ல வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல வாசனையாவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இத நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாக்கெடுப்போம் பார்த்தீங்களா? அதுபோல தலைமுடிய 2, 3 இன்ச்சுக்கு பிரிச்சு, அந்த வாக்குல நம்ம இந்த ஆயில அப்ளை பண்ணி விடணுங்க. அதேபோல தலை ஃபுல்லாவே 3 இன்ச்சுக்கு வாக்கு பிரிச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு, 1 மணி நேரத்துக்கு பிறகு லைட்டா நம்ம ஷாம்பு போட்டு, மேல மட்டுமே லைட்டா நம்ம மைல்டா வாஷ் பண்ணணுங்க. ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. இதனுடைய எண்ணெய் பிசுபிசுப்பு நம்மளுடைய மண்டையில இருக்கணும். அப்பதான் அது முடி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது போல நல்லா ட்ரையான பாட்டில்ல இந்த ஆயில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா இந்த பாட்டில்ல தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த எண்ணெய் கெட்டு போகாம இருக்குங்க. இத நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணும்போது ரியலி நல்லாவே 3 மாசத்துக்கு வருங்க. வாரத்துக்கு 3 டைம் யூஸ் பண்ணாலே போதும். நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க நைட்டு கூட அப்ளை பண்ணிட்டு, நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு காலையில கூட வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில்ல நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எதுவுமே அதிகமான செலவே இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள சின்ன வெங்காயம், வெந்தயம், கற்றாழை, கருவேப்பிலை இலை தாங்க. ஆனால் செம்ம எஃபெக்ட்டுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிஜமாகவே 60 வயசே ஆனாலுங்க நரமுடியே வராதுங்க. டை அடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு முடி சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் நிறைய பார்க்கறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்க. ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.